ஷண்முக பரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ஷண்முகம் வந்து வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி சிவராத்திரி போல் இருக்குது. அதனால எல்லாரும் வந்து கண் முழிக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பலான்ட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் திட்டமிட்டுட்டு இருக்காங்க. ஏன் பொண்ணு வெளிநாட்டுக்கு போகிறான்னா கண்டிப்பாக ஷண்முகத்தை தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஷண்முகம் கோவப்பட்டானா இன்னமும் தப்பாக யோசிக்க அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நான் வந்து பயன்படுத்திப்பேன். அது மட்டும் இல்லாமல் பரணியும் ஷண்முகமும் வந்து வெளியூருக்கு போகிற மாதிரி பிரிய மாட்டாங்க. நிரந்தரமாக வந்து பிரிய போகிறாங்க. இந்த விஷயத்தை வச்சு நான் வந்து அவங்க 2 பேரையும் பிரித்து காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டியனும் அந்த இடத்துல சனியனும். ஏலே சீக்கிரம் கிளம்ப வேணாமா அப்படின்னு சொல்லும்போது எசக்கி இன்னும் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லி செல்லங்கனி வீரலட்சுமி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. உடனே எசக்கி என்னம்மா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க, அண்ணன் சம்பாதிக்கிறதே வந்து நமக்காக தானே, சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்னோட கணவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முத்துப்பாண்டி வரத்துக்கு தாமதமாகுமா? ஏலே முத்துப்பாண்டி வரத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ மாட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அவருக்காக தான் காத்துட்ருக்கேன், ஏன் அவன் வந்தால் தான் நீ சாப்பிடுவியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டலேருந்து எல்லோரும் கேட்கும்போது இல்லை அவர் தனியாக உட்காந்து சாப்பிடுவார்ல, அவருக்கு நான் சாப்பாடு வந்து போட்டுட்டு நானும் வந்து கூட உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுவோம், இதெல்லாம் சொன்னால் உனக்குலாம் புரியாதுண்ணே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி முத்துப்பாண்டி வரத்துக்கு லேட் ஆகுது, ஓகே அது பிரச்சனை இல்லை, சிவபாலனை வந்து கோயிலுக்கு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம வீரலட்சுமி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை, அவன் படிக்கணும்னு சொன்னான், அதனால வந்து வர முடியாதுன்ட்டான், கோயிலில் உட்காந்து படிக்க வேண்டியதானே, இதெல்லாம் படிக்கிறவங்க சமாச்சாரம், உனக்கு என்ன இதை பற்றிலாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரத்னா எல்லாரும் வந்து கோயிலில் வந்து இருக்கோம், இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொன்னேன், நான் கோயிலுக்கே வரலப்பா சாமி அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம வெங்கடேஷ். அப்போனா நான் பேசணும்னு சொன்னால் நீ கோயிலுக்கு வர மாட்டேன், நான் பேசவே இல்லைம்மா, என்னால் உன்னோட புண்ணியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வேணாம், நீ மாட்டுக்கு எங்கே வேணான்னு போ, நான் வந்து வரலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்பாடான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கோயில் கிளம்புறாங்க. தண்ணி எல்லோரும் குடிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டாச்சுல அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் முழிச்சிருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எசைக்கு வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க. நீ முழிச்சிருக்க போறியா, போன 2 மணி நேரத்தில் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை கஷ்டப்பட்டு வந்து தூக்கிட்டு வரணும், இல்லாட்டி வீட்டுக்கு போகலாம் எனக்கு தூக்கம் வருது, வீட்டுக்கு போகலாம் தூக்கம் வருதுன்னு சொல்லி யாரையாவது 2 பேரும் வந்து கூட வந்து உனக்கு துணையாக வந்து வீட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து தூங்க சொல்லிடுவேன். இப்படி தானே ஒவ்வொரு நைட்டும் வந்து போயிட்டுருக்கு சிவராத்திரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்காது, இந்த செல்லக்கண்ணி யாருன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வைகுண்டம் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அப்பா நீ ஐடியா கொடுக்குறியா, நீ ஐடியா கொடுத்து என்றைக்காவது ஒரு வாட்டியாவது நடந்திருக்கா, ஏலே மாமாவை பேச விடு அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டியை வந்து வர வரைக்கும் எசைக்கு வீட்டில் இருக்கட்டும், 2 பேர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோயிலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம், டைம் ஆகுதுல்ல நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம முத்துப்பாண்டி வந்து வராங்க. அவங்களுக்கு கையில் வந்து ஏதோ கட்டு போட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. என்ன ஆச்சு மாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன்னா அங்கே இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து இப்படி தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி இவ்வளோ பில்டப் கொடுக்குற, சாப்பாடு வந்து பசஞ்சு வை, நான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாடு ரெடி பண்ண சொல்கிறாங்க. கோயிலில் வந்து எல்லோரும் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பொத்துன்னு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அறிவழகன் என்னல்ல இப்படி வந்து குதிக்கிற, சும்மா மாஸ் என்ட்ரியாக இருந்துச்சுல்ல அதுக்காக தான், இதை பார்த்தா மாஸ் என்ட்ரியாக தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ரத்னா வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா மாசா இல்லையா, அச்சச்சோ நான் வேற தப்பாக நினச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஏல நீ ஏன் வந்து மிகப்பெரிய பாடம் சொல்லி கொடுக்குற ஆள், நீ ஏன் வந்து குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கியா, ஒரு குழந்தை தான் இன்னொரு குழந்தை மனசை வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கும், அதனால தான் நான் எப்போதும் இப்படியே இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு பொண்ணு வந்து பாடு பாடிக்கிட்டு இருக்கு. சரி எல்லாரும் அங்கே போய் உட்காந்துப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம செல்லக்கனிக்கு ஆசை இருக்குது, ஆனால் எதுவும் சொல்லாமல் மௌனமாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து ஸ்டேஜில் வந்து பாட்டு பாடி அந்த பொண்ணு முடிச்சோன்னே உண்மையில நல்லாவே பாடியிருக்காங்க அந்த பொண்ணை. அவங்க அப்பா வந்து மைக் எடுக்கிறாங்க. சுற்று வட்டாரத்தில் ஏன் பொண்ணு மாறி பாடுறதுக்கு இங்கே யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஓவராக வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இல்லை இவன் கொஞ்சம் ஓவராக குவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்பா இந்த பொண்ணோட நான் சூப்பராக வந்து பாடுவேன், நான் வேணா பாடட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ பாட போறியா, உனக்கு எதுக்குல தேவையில்லாத வேலை, உனக்கு சரியாக வந்து படிப்பே வராது, நீ வந்து அவசியம் வந்து பாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்பா யாரையும் தடுக்காதப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா செல்லக்கனிக்கு வந்து மிகப்பெரிய வந்து சிங்கர் ஆகணும் தானே ஆசை, அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ வந்து பெரிய பெரிய வந்து ஊர்லேயே போய் அசத்திட்டு வந்திருக்க, நம்ம ஊரில் மட்டும் இல்லை எல்லா பக்கமும் வந்து உன்னோட சாங்கு வந்து எல்லாரும் கேட்கணும், அதுதான் இந்த அண்ணனோட ஆசைங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசும்போது ஆமாம் சாப்பாடு பசஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்கன்னொன்னே ஏலே நான் எப்படி சாப்பிட முடியும், நீயே ஊட்டி விடணுன்னே வீட்டில் யாரும் இருக்காங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம
முத்துப்பாண்டி அதெல்லாம் யாரும் இல்லைன்னொன்னே 2 பேரும் அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ரொமான்டிக் சீன் வந்து காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பரணி தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க. "செல்லங்கனிய, என் தங்கச்சி சூப்பரா வந்து பாட்டு பாடுவா" அப்படின்னு சொல்லி சண்முகலேருந்து எல்லாரும் வந்து சூப்பரா வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கிறப்ப, "இந்த பொண்ணு என் பொண்ண விட நல்லா பாடுவாளா?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கிண்டல் அடிச்சு பேசுறாங்க. இத பார்த்தோன வந்து கடுப்பாகுறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி, "கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்போமா, இங்க பரிசு அடிக்க போறது உங்க வீட்டு பொண்ணா, இல்ல என் வீட்டு பொண்ணான்னு" சொல்லி சவால் விடுறாங்க. அந்த இடத்துல பரணி, "வெயிட் பண்ணி பார்ப்போம்."